ரஞ்சித் எந்த நோக்கத்துக்கு ஆதரவாக தானே வந்தாங்க? அந்த டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக தானே. அதை பற்றி என்ன பேசினார்? அதுக்கும் தாவேக்கா அமைச்சரவையில் 8 தலித்துகள் இருக்கிறதுக்கும் வன்னி அரசுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி சினிமாவிலையும் காலை வச்சுக்கிட்டு அரசியலும் அவருக்கு தைரியம் இருந்தால் ஒரு அரசியல் கட்சி அமைங்க. நீட் தேர்வு எழுதுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ செக்கிங் பண்ணுறாங்க. ஒரு மூக்குத்தி கூட உள்ளே போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதில் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணுறவங்க பேப்பரை லீக் பண்ணாமல் பார்த்துக்க முடியாமல் எப்படி இருப்பாங்க? கல்வியை காவி மயமாக்குகிறது பாஜக தான் முன்னாலெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதை முடிச்சுட்டாங்க. காவி மயமாக்கிட்டு இப்போ வியாபார மயமாக்கிட்டாங்க. கம்ப்ளீட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். 10 வருஷத்தில் 152 பேப்பர் லீக் சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லைன்னு. இப்போ அதனால் உடனே இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் போடுறேன்னு மோடி சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க எதை ஏற்றுக்க மறுக்கிறாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணோம். ஏன் அவரை ராஜினாமா பண்ண விடாமல் இருக்காங்க? ஏன்னா அவர் ஒரு RSS முக்கியஸ்தர். ஒரிசாவில் இன்னைக்கு பாஜக ஆட்சியில் இருக்குதுன்னா அதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம். மேபி RSSஆவே இருக்கலாம், மேபி ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கலாம். டெல்லியில் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி. அவங்க பின்னால் கூட இருக்கலாம். இது பின்னால் வேற ஒரு அரசியல் கட்சியோ வேறு ஒரு இயக்கமோ இல்லாமல் இது இந்த மாதிரி காமாலை கண்ணுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளா இருக்குன்ற மாதிரி இவங்க திமுக காரங்களுக்கு இந்த மாணவர் போராட்டத்தில் ஏதாவது தாவேக்காவை அடிக்க முடியுமா? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலாமா? என்ன பந்து பண்ணிடலாமா? திமுகவினர் இதை பேசுறதுக்கு யோகியதே கிடையாதுங்க. இந்த ஜனநாயகன் சினிமா வெளியாச்சுன்றாங்களே, 160 நாளுக்கு மேலே மாநகராட்சி அந்த தூய்மை பணியாளர்கள் வெயிலில் மழையில் அந்த பிளாட்ஃபாரத்தில் போராடிட்டு இருந்தாங்களே, அப்போ இவர் என்ன பண்ணார்? மு.க. ஸ்டாலின். இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு C.K. மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஸோ அவங்க தான் இன்னைக்கு எல்லா அளவுலையும் பேசப்படக்கூடிய ஒரு பார்ட்டியாக, அதாவது சின்ன அளவில் தான் நான் அண்மையில் தான் அந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அதை பற்றி கேள்விப்படும் போது ரொம்ப இவ்வளோ இம்பேக்ட் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு இவ்வளோ பெரிய அளவில் இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை எதிர்கட்சிகள் தான் முன்னெடுத்திருக்கணும் முதல்ல. ஸோ அவங்க எல்லாமே இவங்களுடைய அந்த ஆர்ப்பாட்டம் நிறைய அடித்தடி வாங்குறது எல்லாமே பார்க்கும்போது அப்போ மாணவர்கள் மத்தியில் அது விடாப்பிடியான ஒரு எழுச்சியாக மாறிடுச்சு. இது நிற்க போகிறது மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது? அதாவதுங்க, எதிர்கட்சிகள்லாம் இவங்களுக்கு முன்னால் எடுத்திருக்கணும்னு சொன்ன வாதம் தப்புங்க. கடந்த 2 வருஷமாக எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பெரிய அளவு பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கடந்த 10 ஆண்டில் 152 முறை இந்த கேள்வித்தாள் அவுட்டுன்றது லீக்கின்றது நடந்துருக்குதுங்க மோடி ஆட்சியில். அதில் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா இவர் தர்மேந்திர பிரதான் இவருடைய ஆட்சியில் தான் நிறைய நடந்திருக்கு. அதாவது அவர் கல்வி அமைச்சராக இருக்கும்போது. அதனால தான் அவரை பதவி விலகணும்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவுக்குலாம் அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இதில் ரொம்ப முனைப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இதை எழுப்பிட்டு வர்றார். இது ஒரு பிக் ஸ்கேமாக இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதே பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் தான் இதில் விளையாடுது. பல ஆயிரம் கோடி ரூபாய் இதில் போட்டு சாதாரண ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள்லாம் வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அது உண்மைதாங்க. கோச்சிங் சென்டர், அப்புறம் இந்த ட்ரைனிங் சென்டர்னு போட்டு நீங்கள் டிகிரி ஹைஸ்கூலில் முடிச்சதுக்கெல்லாம் ஒரு இழவும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி அங்கே போய் படித்தாதான் நீ பாஸ் ஆகணுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த கோச்சிங்னா அது பிஸ்னஸ் ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலாக கல்வியை காவி மயமாக்குகிறது பாஜக தான் முன்னாலெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அதை முடிச்சுட்டாங்க. காவி மயமாக்கிட்டு இப்போ வியாபார மயமாக்கிட்டாங்க. கம்ப்ளீட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். விளைவு என்னன்னா, 10 லட்சம் கட்டி நீங்கள் போய் அந்த கோச்சிங் சென்டரில் படித்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் உறுதி. எப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும். இப்போ இவங்களுக்கு உடனே இன்னொரு கோச்சிங் சென்டர் இருக்கான் இல்லையா,
அவன் போட்டி போட்டுட்டு அதிக காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர்களை லீக் பண்ணி தங்கள் கோச்சிங் சென்டரில் படிக்கிற மாணவர்கள் தேர்ச்சி பெறணும். தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா பேப்பரில் முதல் பக்கத்தில் விளம்பரம் கொடுப்பாங்க. எங்கள் கோச்சிங் சென்டரில் படித்தவங்க இவ்வளோ. எங்கள் காலேஜில் படித்தவங்க, எங்கள் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க எந்த யூனிவர்சிட்டியும் வியாபாரம் பண்ணதில்லை, விளம்பரம் பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி இந்த கோச்சிங் சென்டர் பூரா விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளோ காசுங்க இது. இப்போ இதை முன்னாலேயே எதிர்க்கட்சிகள் எடுத்துகிட்டு தாங்க இருக்காங்க. பட்டு மோடி அரசாங்கம் அதுக்கு பண்ணிடலைன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? இப்போ அதனால் எதிர்க்கட்சிகள் முன்னமே எடுத்திருக்கணும் இந்த விஷயத்தன்னு சொன்னீங்கல்ல, அந்த வாதம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏற்கனவே எடுத்தாங்க. இப்போ இவங்க அதை பேசியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு, ஊடக வெளிச்சம். ஒரு மிகப்பெரிய இப்போ மினிஸ்டர்லாம் போய் பேசுகிறாங்க. இப்போ கூட அநேகமாக சந்தித்து பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமித்ஷா தலையிடுறார், ஜேபி நட்டா பேசுகிறாரு, பிரைம் மினிஸ்டர் நடுராத்திரியில் வீடியோ போடுறாரு. அந்த உயர்கல்வித்துறை செயலாளரை மாற்றிட்டாங்க. அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த பேப்பர் லீக்கை குற்றவாளிகளை தண்டிக்க. ஏன்னா ராகுல் காந்தி சொன்னார் இல்லைங்களா முந்தா நாள், 10 வருஷத்தில் 152 பேப்பர் லீக் சம்பவங்கள் நடந்திருக்கு, ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லைன்னு. இப்போ அதனால் உடனே இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் போடுறேன்னு மோடி சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க எதை ஏற்றுக்க மறுக்கிறாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு, அவர் ராஜினாமாவை தான் எல்லாரும் கோருகிறார்கள். ஏன் அவர் தார்மீக பொறுப்பேற்று அக்கௌண்டபிலிட்டி வேணும் இல்லை? ஒரு மினிஸ்டர்னு சொன்னால் 1 2னா பரவாயில்ல, 152 வந்திருக்கு. இவருடைய காலத்திலே 50க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக் வந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக். ஸோ அதனால் தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ணுறதை தவிர மற்ற எல்லாம் பண்ண ரெடியாக இருக்காங்க. சொன்ன மாதிரி நீட் தேர்வு எழுதுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ செக்கிங் பண்ணுறாங்க. ஒரு மூக்குத்தி கூட உள்ளே போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதில் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணுறவங்க பேப்பரை லீக் பண்ணாமல் பார்த்துக்க முடியாமல் எப்படி இருப்பாங்க? அது கேவலம் என்ன தெரியுங்களா? இந்த முறை லீக் ஆகி தள்ளி வச்சு இப்போ நடத்துனாங்கல்ல லேட்டஸ்ட்டாக, அதனுடைய கொஸ்டின் பேப்பரை இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் இராணுவம் தான் எடுத்துன்னு கொடுத்தது, ஏர்ஃபோர்ஸில். ஏன்னா எவங்கிட்டேயாவது கொடுத்தா அவன் லீக் பண்ணி விட்டுறான்னு. ஸோ அந்த அளவுக்கு கல்வியை கல்வி நிலையங்களை கல்வித்துறையை கரப்ஷன் ஆக்கி வச்சுட்டாங்க. ஸோ இது வெட்கக்கேடான விஷயந்தான். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இன்றைக்கி ஒரு பிரச்சனை தீரணும், இந்த போராட்டம் முடியணும். நாடாளுமன்றம் 5 நாள் ஆச்சு. இன்னையோட மழைக்கால கூட்டத்தொடர் திங்கக்கிழமை தொடங்குச்சு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. 5 நாளும் ரகலைத்தான், தள்ளி வைப்பு தான். இப்போ இன்றைக்கி மொத்தமாகவே தள்ளி வச்சுட்டார் ஓம் பிர்லா, திங்கக்கிழமை தான் இன்றைக்கின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரே முடிவு என்னென்னா, தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும். ஏன் அவரை ராஜினாமா பண்ண விடாமல் இருக்காங்க? ஏன்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் முக்கியஸ்தர், ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர். ஒரிசாவில் இன்றைக்கி பாஜக ஆட்சியில் இருக்குதுன்னா அதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம். அப்போ இந்த பிரதான் என்பவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை கோட்பாட்டில் ஊறி, ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்டூடெண்ட் விங் இருக்கு இல்லையா, ஏபிவிபி, அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத், அதில் நிர்வாகியாக இருந்தால் இவரெல்லாம் ஸ்டூடெண்ட்டில் இருக்கும்போதே பிஞ்சிலே பழுத்து வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் இவர் அவ்வளோ சீக்கிரம் கைவிட விரும்பலை. ரெண்டாவது இவங்க அஜெண்டாவை தானே அவர் நிறைவேற்றிட்டுருக்காரு. இப்போ ஒன்றும் வேணாம், மும்மொழி திட்டம் இப்போ திடீர்னு எங்கேருந்து வந்தது? தமிழ்நாட்டில் அதை கொண்டு திணிக்கிறோம், இதை ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு நிதியே தருவோன்றாங்க. இந்த அகம்பாவம் ஆணவம்லாம் எங்கேருந்து வருது? உங்கள் வீட்டிலேருந்து கொடுக்குறாங்களா? மாநில ஆட்சியாளர்களுக்கு அரசுகளுக்கு தர வேண்டிய நிதியை தரணும் இல்லை? ஏன் நீங்கள் கண்டிஷன் போடுறீங்க? இந்த மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கினாதான்னு 4000 கோடி 3000 கோடியை தராமல் முடக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இவர் ஒரு பக்கா ஆர்எஸ்எஸ் பேர் வழிங்க. ஆர்எஸ்எஸ் அவரை கைவிடுவதற்கு இன்னும் அதாவது இது இப்போ செயலாளரை நீக்கிட்டாங்க, மாற்றிட்டாங்க. அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு நாங்கள் விசாரிக்கிறோம், அதை பண்ணுறோன்றாங்க. ஆனால் அந்த மையமான பிரச்சனை, இந்த பிரதான் கல்வி அமைச்சர் இந்த தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. மேபி திங்கக்கிழமைக்குள்ளே ஒத்துக்கினாலும் ஒத்துக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குங்க. நீங்கள் ரொம்ப சிலாகிச்சு பேசுனீங்க. ஒருத்தர் அமெரிக்காலேருந்து இறங்குறாரு, பந்தல் போடுறாரு ஜந்தர் மந்தரில்,
உடனே பயங்கரமான டெல்லியில் எழுச்சி வந்ததெல்லாம் என்னால் நம்ப முடியலைங்க. எங்களால இல்லை இல்லை அது நம்ப இல்லை இல்லை முடியல. இதுக்கு பின்னால் இருந்தாலும் இல்லை இல்லை எப்படி இவ்வளோ இல்லை இளைஞர்கள் இதுக்கு திரளுவாங்க? பின்னால் யாரோ இருக்காங்க. இதுக்கு பின்னால் ஒரு நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தியை ஆர்கனைஸ் பண்ணுது. மேபி ஆர்எஸ்எஸ்ஸாகவே இருக்கலாம், மேபி ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கலாம். டெல்லியில் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி, அவங்க பின்னால் கூட இருக்கலாம். இது பின்னால் வந்து வேறு ஒரு அரசியல் கட்சியோ வேறு ஒரு இயக்கமோ இல்லாமல் இது இந்த மாதிரி 20 நாள் 30 நாள்லாம் தாக்கு பட் அந்த பிடிச்சி நிற்காது. இளைஞர்கள்ல வந்து அடியை கூட வாங்கிக்கிறாங்களே, அந்த அளவுக்கு வந்து இறங்கி ஸ்டபானா நிக்கிறாங்கன்னா அதாங்க வேற நான் வந்து சக்தி. அந்த இளைஞர்கள்னா அது என்ன பெரிய கட்சி, அது இன்டர்நெட்டில் உருவான கட்சிங்க அது. ஆனால் அதுக்கு பின்னால் தொண்டர்களை யார் கொடுத்துட்ருக்காங்க? இப்போ உங்களுக்கு நான் சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன்னு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. அண்ணா ஆசாரிய உண்ணாவிரதம் இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, அப்புறம் பிரசாந்த் பூஷன், இப்படி பல பிரபலமான ஆட்கள்லாம் அந்த இயக்கத்தில் தான் வந்தாங்க. அந்த இயக்கம் முடிஞ்ச பிறகு மன்மோகன் சிங் ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு மோடி வந்த பிறகு இன்னை வரைக்கும் அந்த அண்ணா ஆசாரி எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரசாந்த் பூஷன் சொன்னதை சொல்கிறேன் நான், எங்களை அறியாமலே நாங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய பகடைக்காயாக ஆயிட்டோம். இந்த இயக்கத்தை ஃபண்டு பண்ணது, மேனேஜ் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது எல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு அவர் பின்னால் வந்து சொன்னார். ஸோ ஆர்எஸ்எஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனி திங் அண்ட் எவ்ரி திங். அதுவும் ஆட்சியில் இல்லாத போதே இவ்வளோ பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியிலே மீடியாவெல்லாம் அவங்க கோஆர்டினேட் பண்ணி வச்சு ஒரு பொய் பிரச்சாரத்தை வச்சு அவங்க கனவை நிறைவாக்கிட்டாங்க. பாஜகவை மத்திய ஆட்சியில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நல்ல மனுஷன் மன்மோகன் சிங் பேரை கெடுத்து அவர் பெரிய ஊழல் பேர் வழி மாதிரி அவரை வெளியே அனுப்பிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி 12 வருஷமாக என்ன நடந்துட்டுருக்குது மோடி ஆட்சியில்? எல்லாத்துலேயும் ஊழல் தான், யாரும் வாயை திறக்கிறதில்ல, ஊடகங்கள் பேசுறதில்ல. அப்போ எனக்கு என்னென்னா, மேபி ஆர்எஸ்எஸ் இது பின்னால் இருக்கலாம், அல்லது ஆம் ஆத்மி கட்சியே கூட இப்படி ஒரு வேலையை பண்ணலாம். அதனால் வந்துங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஏதோ அப்ட்ராக்டாக வந்த உடனே அப்படியே எழுச்சிகள் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதுவுமே சொல்கிறேன் கேளுங்க, ஒரு அமைப்பு இல்லாமல், ஒரு கட்டமைப்பு இல்லாமல் ஒரு 2 நாள் வரலாம் எழுச்சின்றது. அந்த தன்னெழுச்சியாக வர்ற இயக்கங்கள்லாம் ஒரு 2 நாள் தாக்கு பிடிக்கும், இல்லை ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும். 28 நாள்லாம் வந்து ஒரு மாதமாலாம் தாக்கு பிடிக்குது. யார் ஃபண்டு பண்ணுறாங்க, யார் இதெல்லாம் வந்துட்டு நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்க இல்லைங்க. இவங்க பின்னால் இவங்க கருவிகள் தான். இந்த அமெரிக்காவிலேருந்து வந்த ஆளோ அல்லது 1-2 பேர் அப்போ ஸ்போக்ஸ் பர்சன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து யாரோ முகம் தெரியாத ஒரு இயக்கத்தின் கட்சியினுடைய கட்டளைக்கு இயங்கிட்டு இருக்காங்க. அநேகமாக இவங்களும் கூட நாளைக்கு வாபஸ் வாங்கிடுவாங்க. கொஞ்சம் மினிஸ்டர்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க கூட வாபஸ் வாங்க. அதனால தான் ரொம்ப தெளிவாக எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் அந்த பக்கமே போல. பார்த்தீங்களா, மாணவர்கள் கோரிக்கை நியாயமானது, அதை ஒரு அரசியல் கட்சி நடத்துது. இவங்க பெரிய கட்சி, எதிர்க்கட்சியாக இருக்காங்க. அப்போ இவங்க போய் அதில் சேர்றதுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆனால் இந்த கோரிக்கைகள் புதுசு இல்லை. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோ மற்ற எதிர்க்கட்சிகளோ நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியும் பேசியிருக்காங்க. தெரியாமல் நம்ம தமிழ்நாட்டில் தான் இவங்களுக்கு அதாவது காமாலை கண்ணதுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளாக இருக்குன்ற மாதிரி இவங்க திமுககாரங்களுக்கு இந்த மாணவர் போராட்டத்தில் ஏதாவது தாவேக்காவை அடிக்க முடியுமா? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலாமா? என்ன பந்து பண்ணிடலாமா? சொன்ன மாதிரி அங்கே அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இங்கே வந்து ஜனநாயகனை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை தான் வந்து எப்படி சொல்றது, சிஎம் விஜய் அவர்களுக்கு எதிரானவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படி கூட எடுத்துக்கலாம். திமுகவினருங்க ஏன் அப்படிலாம் சுற்றி வளைச்சி சொல்கிறீங்க? அதாவதுங்க, நமக்கு வந்து ஒன்றை பார்க்கணும். டெல்லியில் நடக்கிற போராட்டம் நீட்டுக்கு எதிரான போராட்டம் அல்ல. நீட்டில் நடக்கிற குளறுபடிகள் கோளாறுகளை சரி பண்ணுன்ற போராட்டம். தமிழ்நாட்டில் நம்ம எல்லா கட்சியின் நிலைப்பாடு என்ன? தாவேகா, அதிமுக, திமுக, நீட் வேண்டாம், ஒழிக்கப்பட வேண்டும். இப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அங்கே ஏதோ நடக்குது, நீங்கள் குளிர் காயலான்னு சொல்லிட்டு சும்மா இவங்க விஷயம் தெரியாமல் இளைஞர்கள்
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் இவங்கெல்லாம் வந்து ஒரு எழுச்சியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போய் இப்போ வந்து திமுக சொம்புகள்லாம் தாவேக்காவை திட்டிகிட்டு இருக்காங்க. திட்ட வேண்டிய ஆள் யார்? அந்த பிரதான் ராஜினாமா பண்ணோம். மோடி அரசு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் இவங்க யாரை திட்டிகிட்டு இருக்காங்கன்னா, நீட்டை ஒழிக்கணும், கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும்னு நிதி ஆயோக் கூட்டத்திலே போய் பேசிட்டு வந்த, நீட்டுக்கு போராடும் மாணவர்களுக்கு ஆதரவுன்னு அறிவிச்சிருக்கிற தாவேக்காவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து தாவேக்காவை எதிர்க்கணுங்க. அதுக்கு எது கிடைச்சாலும் எடுத்து அடிக்கிறோன்ற. அதனால் இது வந்துங்க திமுகவினர் இதை பேசுறதுக்கு யோகியதே கிடையாதுங்க. இந்த ஜனநாயகன் சினிமா வெளியாச்சுன்றாங்களே, 160 நாளுக்கு மேலே மாநகராட்சி அந்த தூய்மை பணியாளர்கள் வெயிலில் மழையில் இந்த ரிப்பன் பில்டிங் கார்ப்பரேஷன் ஆஃபீஸுடைய அந்த பிளாட்ஃபாரத்தில் போராடிட்டு இருந்தாங்களே, அப்போ இவர் என்ன பண்ணார்? மு.க. ஸ்டாலின் அவங்கள அழைச்சி பேசினாரா? அவங்க பிரச்சனையை பற்றி எதாவது கேட்டறிஞ்சாரா? ஒன்றும் கிடையாது. இவர் குடும்பத்தோடு கூலி படத்துக்கு போயிட்டு, ஏன்னா கூலி படம் இவங்க பேரன் ரிலீஸ் பண்ண படம், தயாரித்த படம். ஆகவே அங்கே போயிட்டு உட்காந்துட்டு மறுநாள் கூலிக்கு விமர்சனம் எழுதின ஆளுங்க. அதே போல் துணை முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கடைசியாக நடித்தார அந்த மாமன்னன் படம், அந்த படத்தை எத்தனை அமைச்சர்கள் போய் பார்த்துட்டு எத்தனை ரிவ்யூ போட்டாங்க. முதலமைச்சர் உள்பட சட்ட அமைச்சர் ரகுபதி ஒரு படி மேலே போய் என்ன பேசினார் தெரியுமா? சட்டத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தொடர்ந்து நடிக்கணுங்க உதயநிதி, அவர் நடிப்பை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன்லாம் சொன்னார். புரியுதுங்களா? அதனால் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கனிமொழிக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரில. அவங்க வந்து இந்த ஜனநாயகன் இளைஞர்கள் பார்க்குறாங்க. ஏன் நீங்கள்லாம் சினிமா பார்த்துட்டு விமர்சனம் எழுதுனீங்களே? இந்தியாவிலேயே சினிமா பார்த்துட்டு விமர்சனம் எழுதின முதல்வர் அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டின் முதல்வர் தான். அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தார், எல்லாத்தையும் எவனும் வேலை செஞ்சுட்டு இருந்தான், இவர் பொம்மையாக உட்காந்துருந்தார். அதனால் அடிக்கடி சினிமாவுக்கு போயிட்டு சினிமா விமர்சனங்க எழுதுனதில் இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் இவராக தான் இருப்பார், மு.க. ஸ்டாலின். அதில் நம்ம ரொம்ப பெருமை கொள்ளலாம். அவங்க வந்து இன்றைக்கி ஒரு படம், இது என்னங்க, ஏற்கனவே ஜனவரி 9 வர வேண்டிய படம், பல்வேறு தடைகள்லாம் தேர்தலுக்கு முன்னால் இதில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக பாஜக சூழ்ச்சி பண்ணி சென்சார் போர்டை பயன்படுத்தி இவ்வளோ டிலே பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க 6 மாதம் கழித்து அந்த படம் வருது. அவங்களுக்கு இந்த படம் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ணும்போது இப்படி ஒரு போராட்டம் டெல்லியில் நடந்தால் அதுக்கு மேங்க மற்றவங்க கவலைப்படணும்? அது என்ன ஒட்டுமொத்த இந்தியாவே போராடுதா? அப்படி ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுறாங்க. ஈவன் ரஞ்சித் அவர்கள் வந்து போராட்டத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, இங்கே ஆட்சியில் இருக்கிறவங்க, ஆட்சிக்கு வர துடிச்சவங்க எல்லாரும் நினச்சா எல்லாரும் சேர்ந்து போய் போராடினா வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படி, ஆனால் அவங்க யாரும் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு பேசுகிறதாகட்டும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமானது என்னென்னா, 8 தலித் அமைச்சர்களை போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. வன்னியரசு அவர்களை தவிர மற்ற 7 பேரும் வந்து தலித் பிரச்சனைகளுக்கு என்ன குரல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து ராஜ்மோகன் அவர்களை குறிப்பிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ 7 பேருமே வந்து எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாதுன்னு அந்த ஆக்ரோஷமாக அவர் பேச வேண்டிய தேவை என்ன வந்தது? முதல்ல ரஞ்சித் வந்து எந்த நோக்கத்துக்கு ஆதரவாக தானே வந்தாங்க? அந்த டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக தானே. அதை பற்றி என்ன பேசினார்? அதுக்கும் தாவேக்கா அமைச்சரவையில் 8 தலித்துகள் இருக்கிறதுக்கும் வன்னி அரசுக்கும் என்ன சம்பந்தம்? தே ஆர் மிஸ்யூசிங் த பிளாட்ஃபார்ம். ஒரு சான்ஸு கிடைச்சா அதை வச்சுக்கிட்டு சும்மா கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு போகிறது. இப்போ இவங்க மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவாக தானே இவங்க பண்ணோம். அப்போது மோடியை தானே திட்டணும், மத்திய அரசை தானேங்க இவங்க விமர்சனம் பண்ணோம். மத்திய அரசு விமர்சனம் பண்ணாமல் மாநில அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி? ராஜ்மோகன் என்ன பண்ணார்? ராஜ்மோகன் எங்கேயாவது தலித் என்று சொல்லி கொண்டாரான்றாங்க. இது என்ன அசிங்கமான சிந்தனைன்னு தெரில. ஏன் ஒருத்தன் தன் ஜாதியை என்ன ஏதாவது எழுதி நெத்தியில் ஒட்டிக்கிட்டு தெரியணுமா? சாதிகள் ஒழியணும்னு நினைக்கிறோம், சாதிகள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டுன்னு தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், சாதிகளை ஒழிக்கணும்னாரு. ஆனால் அவர் பேரை சொல்லிகிட்டு இருக்கிற ரஞ்சித் போன்றவர்கள் சாதியை ஏன் அவர் சொல்லிக்கல? அவர் பாராட்டுறது கூட பாருங்கள். 8 தலித்துகள் உங்களை யாருங்க கூப்பிட்டாங்க? தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 8 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு.
சுதந்திர வரலாற்றில் இல்லை அதாவது இங்கே பாருங்க, காழ்ப்புணர்ச்சி பா ரஞ்சித் யார் நல்ல டைரக்டர், அவர் அதோட அந்த வேலையை பார்த்துக்கணும். அவர் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி சினிமாவிலையும் காலை வச்சுக்கிட்டு அரசியலும் அவருக்கு தைரியம் இருந்தால் ஒரு அரசியல் கட்சி அமைங்க, இல்லை ஒரு அரசியலில் வந்து சேருங்க, ஏதோ ஒரு கட்சியில் அரசியல் பேசுங்க. ஆனால் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்காக அப்படின்னு சொல்லிட்டு இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் த காஸ்ட் சென்டிமெண்ட்ன்றது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். யூ மே டிஃபர் வித் மீ, பட் அவர் என்னெல்லாம் பேசுகிறார் பாருங்க. இப்போ நம்ம வந்து மக்கள் சமூக நீதி அரசாகத்தான் இது இருக்கணும்னு திரு விஜய் அவர்கள் 8 தலித்துகளுக்கு இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோலாம் கொடுத்துருக்கிறாரு. இது வந்து இந்திய சுதந்திர வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பின் அமைந்த எந்த ஆட்சியிலும் எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனை. இதை புகழ்ந்து பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வரல. வன்னியரசு சிறப்பாக செயல்படுறாராம், ஏன்னா அவர் விசிக இல்லையா. காங்கிரஸில் இருக்க விஸ்வநாதன் அல்லது தாவேக்கால இருக்கக்கூடிய 6 மந்திரிங்க அவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதா? ஸோ இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தாங்க. உண்மையான நோக்கம் அவங்களுக்கு மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணுன்றதை விட தாவேக்கா அரசை குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும். அதுக்கு தான் இந்த மேடைகளை பயன்படுத்துகிறார். திமுகவும் அதான் பண்ணுறாங்க, ரஞ்சித்தும் அதான் பண்ணுறாங்க, இயக்குநர்களாக சொல்லிக்கொள்கின்ற சில திரைப்பட பிரபலங்களும் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் வந்து அவங்க பா ரஞ்சித் அவர்கள் குறிப்பிடும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க, சேலத்தில் வந்து அம்பேத்கர் சிலையை கூட திறக்க முடியல உங்களால். அப்போ அம்பேத்கர் சிலை வந்து அவர் வந்து கால் மேலே கால் போட்ட மாதிரி சிலை இருக்கும், அந்த காரணத்துக்காகவே அதை வந்து ஓப்பன் பண்ண முடியல. அப்போ இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவரோட கேள்வி. அவருக்கு பா ரஞ்சித் தமிழ்நாட்டில் தானே இருக்காரு, அவருக்கு தெரியாதா 3 பஞ்சாயத்து தலைவர்கள் எஸ்சிக்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டும் செயல்பட விடாமல் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க கருணாநிதி ஆட்சி காலத்தில். சமூக நீதி பேசுகிற திமுக அதிமுக தானேங்க 60 வருஷம் ஆண்டிருக்காங்க. இவங்க ஆட்சியில் தானேங்க இதெல்லாம் நடந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட தரையில் தான் உட்காந்து கூட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. மதுரைக்கு பக்கத்தில்ங்க 3 பஞ்சாயத்து ரொம்ப நாளாக எலெக்ஷனை நடத்தாமல் இருந்தாங்க. அதனால் ஜாதிய பிரச்சனைகள் என்பது சமூக பதட்டத்தை தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஆணவ கொலையெல்லாம் சொல்கிறாங்களே, ஜாதி வெறி இருக்குல்ல. அப்போது ஒரு அரசாங்கம் வந்து அங்கே ஒரு பிரச்சனை, ஒருத்தர் சிலை வைக்கிறாங்கன்னா அந்த சிலைக்கு அனுமதி கொடுத்து தான் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அதை திறக்கிறதுல ஒரு மோதல் வருதுன்னா கோயிலுக்கே மோதல்லாம் வந்துட்டுருக்குங்க. அப்போ அதை வந்து இவருடைய ஆங்கிளில் போய் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட்டுனா இட் இஸ் காமன் டு ஆல், ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல். எல்லா மக்களும் சமம்னு நினச்சி தான் பண்ண முடியும். நான் ஒரு பக்கம் நிற்கிறேன்னெலாம் போக முடியாது, போகக்கூடாது. ஸோ அங்கே இது ஒரு பதட்டம் இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அதை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அல்லது அதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சரோ அதை பேசி செட்டில் பண்ணுற முயற்சி நடந்துகிட்ருக்கு. அதை விட்டுட்டு என்ன பண்ணணும்? துப்பாக்கி சூடு நடத்தணுமா, தடியடி நடத்தணுமா, இல்லை அங்கே ஒரு பதட்டத்தை உருவாக்கணுமா? பதட்டத்தை கம்மி பண்ணணும். நமக்கு தேவை அங்கே அம்பேத்கர் சிலை நிறுவப்படணும், கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் இருக்கணும். மோடியே அப்படி ஒரு சிலையை திறந்துருக்காரு, இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஆனால் அங்கே அதுக்கு ஏதோ ஒரு மாற்று சமூகத்தினர் ஒரு எதிர்ப்பு சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனை ஏதோ இருக்குது. இல்லைன்னா ஏங்க தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல அம்பேத்கர் சிலைகள் இருக்குங்க. ஸோ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா திரு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு? அப்படி தான் சீப் மென்டாலிட்டியாக தான் நான் பார்க்குறேன்.